ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கிராணி 3 கேட் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி இந்த கேட் எஸ்கேப்பை தாறுமாறாக பண்ணி தூளெல்லாம் கிளப்ப போகிறோம். அதனால தான் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும். புண்ணியம் தாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இங்கே பூட்டி வச்சுட்டு எதுக்கு இந்த லாக் பிக் இங்கேயே வச்சுட்டு போனோம்? அந்த கிளவி வேணுன்ட்டே நம்மளை வச்சு ஜோக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இதை திறந்து விட்டுக்கலாம். திறந்து விட்டதுமே என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வெளியே ஓடி போய் இங்கே இந்த ரோபோட் இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹாரர் கேம்னால் கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும். திடீர்னு ஜம்ப்ஸ்கேர் கொடுத்தாங்கன்னு செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் இதுக்கிட்ட சத்தத்தை வர வச்சுக்கலாம். ஆன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடும். போட ஆரம்பிச்சிச்சு. இப்போது இது பேர் தரல. இந்த கபோர்டில் வந்து ஒழிஞ்சிக்கலாம். கபோர்டுன்னு தரல, பேர் தரல. அதுக்கப்புறம் கிளவி வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். வெள்ளாடு முன்னாடியே போகுது, கருப்பாடும் பின்னாடியே போகுதே, சரியில்லை. தப்பாக்குதுண்ணா. அப்புறம் மேலே வந்து குதுகுலமாக தேட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை. இங்கேயாச்சும் இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் ஒன்றும் இல்லை. இங்கேயும் ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இல்லை, புரியல. இங்கே ஏதோ இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். போடு தக்காளி. வெப்பன் கீ கிடச்சிச்சு, அவ்வளோதாங்க. இன்றைக்கி மொட்டை மண்டை செதற போகுது. சொட்டை மண்டை வெடிக்க போகுது. வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கிட்ட வெளியே சுற்றிட்டு இப்போ தாங்க கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த 3 கல்லை வச்சு 2 பேர்த்த முடிச்சுட்டு கீழே போய் அடிச்சிடலான்ட்டு பிளானில் இருக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஜென்ரேட்டர் கேபிள் ஒரு பொருளை கண்டுபிடிச்சாச்சு. எங்கே யாராச்சும் வராங்களா? கிளவ மாட்டா. போடு போடு போடு. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. எப்படியோ சுட்டேங்க. இப்போ இந்த கன் எடுத்து கிளைய போட்டுற வேண்டியதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. கிளை வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். கிளவி இதோ வருது பாருங்க. நம்மளே போய் சுட்டுலாம். எவ்வளோ வேகமாக வருது கிளவி. இப்போது எங்கடா இங்கே ஏதாச்சும் இருக்குதா? அதுக்கு முன்னாடி ஏமோ லோட் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த பொட்டியில் ஒன்றும் இல்லை. இங்கே அது 2வது பொருள் கிடச்சிருக்குது. தூக்கிட்டு போய் இங்கேயும் வச்சிட்றேன். இன்னும் நமக்கு 2 பொருள் இருந்து எஸ்கேப்புங்க. பிரிட்ஜு கிராங்க்கு, ஷெட்டுக்கு. இது இருந்தால் மட்டும் போதும் எஸ்கேப்பு. அந்த 2 தேடி மிச்சம் 6 நிமிஷத்தை கழிக்க போகிறோம். முதல்ல இந்த கன் எடுத்துக்கலாம். கையில் வர மாட்டேங்குதே. இப்போது திரும்பவும் கிழவங்களே சோழியை முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இதை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு, இங்கே ஒரு பிளாங்க் இருக்குது. இந்த பிளாங்க் எடுத்து அந்த சைடில் தூக்கி போட்டு இந்த ஷாட்கன்னை எடுத்து அமைதியாக கீழே இறங்கிட்டு வந்து இங்கே கிளவியை லாங் ரேஞ்சிலே முடிச்சிட்டேன். ஃப்ரீ ஃபயரில் லாங் ரேஞ்ச் பிளேயர் கைஸ் 1v1 வர சொல்லுங்கள். கிளவியை முடிச்சு விட்றலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா இங்கே கிழவனை காணுங்க. கிழவன் பொண்டாட்டி சத்தியமே ஓடி வருவான். தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இனி இது பொசுக்குன்னு வந்து பின்னாடி வந்து அடிச்சிடுவானோன்னு பயங்க. அவனை பார்த்தாலே வெளியே வருதுங்க. எப்போ பார்த்தாலும் பின்னாடி வந்து அடிச்சிடுவான். அதான் இங்கே சத்தம் போடலான்னு வந்து பார்த்தேன். சத்தம் போட்டாலும் அவனுக்கு காது கேட்காது, செவிடு. இங்கே எங்கேயுமே அவன் பார்த்த அடுத்த செகண்ட் இங்கே வந்துட்டான். அங்கேயே போட்டேன். இனிமேல் வெந்திரிக்க முடியாது. அதுக்கப்புறம் புல்லட் எடுத்து வந்துட்டு இங்கேயே போட்டேன். இதை உடச்சிட்டேன். இனிமேல் சத்தம் போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. உங்களோட இதோட என்ன இதை முடிச்சாச்சு ஓனரை. அதுக்கடுத்து இங்கே இருக்கிற க்ரௌபரை தூக்கி இந்த கதவை திறந்து அப்படியே சைடாப்பில் போய் இதை அதன்றது பொட்டியை திறந்தாச்சு. முக்கியமான 3rd பொருளும் கிடச்சிச்சுங்க. ஷெட்டுக்கு. பிரிட்ஜு கிராங்க் மட்டும் கிடச்சதுன்னா எஸ்கேப்பு. இது எங்கே போய் போடலான்னா அங்கே போட்டுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். இப்போ நான் போய் கன் எடுத்து வந்துக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கிளவி யாராச்சும் வந்தாங்கன்னா மண்டையிலே போட்டுடலாம். அதுக்கு தான் ஷெட்டுக்கு தூக்கிட்டு போய்க்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுறேன். அப்படியே போயிட்டு அந்த ஜெனரேட்டர் கேபிளையும் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கன்னை போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சத்தம் போட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் ஒரு புல்லட் தான் இருக்குது. கிளம்ப வேறு பார்த்துட்டான்னு கிளவனையும் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கிளவி வந்துச்சு. அப்படியே போயிடுச்சு. அப்புறம் நான் கண்ணுக்கு இதில் போட்டு இதை இந்த ஸ்லிங் ஷாட் எடுத்துட்டேன். கிளவி கரெக்டாக வந்துச்சு. மண்டையை பார்த்து கரெக்டாக டுமின்னு ஒன்று வச்சுட்டேன். அவ்வளோதான், அதோட கதையும் முடிஞ்சிச்சு. இப்போ திரும்ப கன் எடுத்து போயிட்டு இங்கே போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நம்ம கண் முன்னாடி இருந்தால் தான் நான் கிளவனால எடுக்க முடியாது. கிளம்பி இது எடுத்தான்னா ஏர்லேயே பிடிச்சி ஷாட் போட்டுருவோம். அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். அதனால் அங்கேயே நமக்கு தெரியிற இடத்துல போட்டு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஜெனரேட்டர் கேபிள் தூக்கிக்கலாம். ஷெட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதை திறந்து இங்கே வைக்கணும். எங்கடா இது காட்ட மாட்டேங்குது. இது எங்கே அது இங்கே காட்டுது பாருங்கள். வச்சுட்டு ஆன் பண்ணியாச்சு. கரண்ட்டு போக ஆரம்பிச்சிச்சுங்க.
இனிமேல் டீ போட்டு ஜாலியாக கிளம்ப ரூமில் உட்காந்து பார்க்கலாம். ஷார்ட் கன் எடுத்தாச்சு. அப்படியே இந்த பிளாங்கை வைக்கலான்னு போகிறப்போ கிளம்ப சிசிடிவியில் பார்த்துட்ருக்குறாங்க. கேபிளை கஷ்டப்பட்டு போகிறது ஒருத்தன், சிசிடிவிலேருந்து வேடிக்கை பார்க்காத ஒருத்தன். இவனோட தொல்லை இருக்குதுங்களே. அப்புறம் கீழே தான் போட்டு வச்சு இந்த ஸ்லிங் ஷாட் எங்கடா அது இது எங்கே தான் கிடக்குது. ஸ்லிங் ஷாட்டை தூக்கியாச்சு. இப்போ அந்த கிழவனை அலேக்கா போடுறேன் பாருங்க, போடு கழுத்தோட வாங்கிட்டான். இப்போ இந்த கிளவி வேறு வருமே. கரெக்டாக இங்கே ஸ்பானாக இருக்குது பார்த்தீங்களா. சரியான நாட்டுக்கிழவி. நாட்டுக்கிழவினா நாட்டுக்கிழவி. கண்ணை வேறு எங்கே வச்சோன்னு ஞாபகம் இல்லை. நான் ஒரு உண்மையை சொல்லணுன்னா கைஸ், இந்த தேங்காய் இருக்குதுங்கள, அந்த தேங்காவை நான் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு மொட்டையும் தான் ஞாபகம் வரேன். ஏன்னு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் அந்த கிழவிங்க வந்துச்சு, பொட்டனோட திரும்பவும் போட்டாச்சு. வரட்டாங்க, இந்த கிழவனுக்காக தான் வெயிட்டிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பொடனிலே வந்து அடிப்பாங்க பின்னாடி வந்து. இந்த மேட்ச்சில் ஒரே தாட்டி கூட அவுட் ஆகல. நான் நினச்ச எனக்கு பெருமையாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. நான்லாம் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன். வேண்ட்டே தான் வந்து இந்த ட்ராப்பில் மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் இருக்குமான்னு பார்க்க. இந்த சேஃப் கீழே எதுக்கு நான் போய் ட்ராப்பில் மாட்டினேன்னா, அவசரமாக வேலையை பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வந்து பொடனையோட போட்டால் நான் செத்து போயிடுவேன். அதனால தான் இப்போ ப்ரோ பிளேயர் மாதிரி இப்போ லிஃப்ட்டெலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டிங்கன்னா, அதான் கரண்ட்டை கொண்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன, வெயிட் பண்ணுங்கள். இப்போது இதை சேஃப்கே தூக்கி அலைக்கு அங்கே போட்டு கன்னை எடுத்து நான் சரி போகிறதுக்குள்ளே போயிடுச்சு. சரி கண்டுக்க வேணாம். இப்போ கன்னை தூக்கி மேலே போட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே போகிறோம். நம்ம மேலேயே வச்சுருந்தோன்னா கிழவன் வந்தான்னா அடிச்சு போடுவான். சாரி, கிளவி வந்தால். ஐயோ டெடி, இதை எவனாச்சும் எடுப்பானா? ஐயோ சோலி முடிச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா கிழவன் அடிச்சு தூக்குன்னு பாட்டை போட்டு வந்திருப்பான். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, கிரேட் எஸ்கேப்பரு. இப்போ எஸ்கேப் ஆக போகிறோம், வெயிட் பண்ணி பாருங்கள். அதான் வெளியே துரத்திட்டு தான் வரான். பெரிய இவன் நினச்சிட்டானோ, ரொம்ப ஸ்லோவாக தாங்க வருவான். அந்த தைரியத்தில் தான் நான் இருக்கிறேன். ஷார்ட் கன் எடுத்து வெயிட்டிங்கில் இருக்கிறேன். இப்போ நான் ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயருங்கிறத காட்ட போகிறேன் பாருங்களேன். லாங் ரேஞ்சிலேருந்து 1 டேப் அடிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். போடு 1 டேப். அப்புறம் கிழவனும் பார்த்து போட்டான். வாடா கிழவா சாகு. என்னென்ன பண்ணியிருப்பேன். க்ரௌபரை தூக்கி இங்கே போட்டேங்க. எதுக்கும் சேஃப்டிக்குன்னு இல்லை, நான் லிஃப்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தான் கன்னை எடுத்து மேலேயே வந்துட்டேன். க்ரௌபர் எடுத்து என்னதான் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் தேவையான பொருளும் கிடச்சி. அவ்வளோதாங்க, எஸ்கேப் ஆக போகிறோம். தூக்கி கீழே ட்ராப் பண்ணிடுறேன். கோ. இப்போது கன்னை எடுத்துக்கலாம். கிழவிக்கு ஆன் த வே வெயிட்டிங்கு. அப்படியே சேர்லேயே உட்காந்து டேபிள்லேயே உட்காந்து போட்டாச்சு. கிழவனுக்கும் வெயிட்டிங்கு. கிழவனும் வந்தாச்சு. சாவு. அப்படியே பிரிஞ்சுக்கிற அங்கே தூக்கிட்டு போகிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எஸ்கேப் ஆக போகிறோம். பிரிட்ஜுக்கிற அங்கே தூக்கி வச்சாச்சு. ஒரு தாட்டி சுற்றி விட்டோன்னா வேலை முடிஞ்சு அதுவே வந்துடும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்னும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பையப்பா நல்லா இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய், டாடா, see you, have a nice day. தப்பாக்குதுண்ணா.